உங்க எல்லாருக்குமே விஜய் டிவில சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா சுதி நாராயணன் அப்படின்ற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நடிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தின ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு. சோ அந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னா பார்த்தோம்னா, படத்துல வந்து நடிக்கணும், அதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணத பாத்தீங்கன்னா வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப ரொம்ப வைரலா பரவறதுனால சுதி நாராயணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீடியோ நடிச்சது நான் இல்ல அப்படின்னு சொல்லல, நான் தான் அப்படின்னு சொல்லல. அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பிரைவேட்டா மாத்திருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு சினிமால சான்ஸ் கிடைக்கும், இல்ல பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னமும் இந்த சினிமா ஃபீல்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க எல்லாம் ஒத்துக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வரப்போற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே பாத்தீங்கன்னா பிரச்சனை அமையுது. இவங்க ஒத்துக்காம தைரியமா போலீஸ்க்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க மாட்டிருக்க மாட்டாங்க. மறுபடியும் வர பெண்கள் கிட்ட இந்த மாதிரி தப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த சுதி நாராயணன் அவர்கள் பாத்தீங்கன்னா முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இந்த டைரக்டர் ப்ரொடியூசர்ல அவங்களோட பவர் யூஸ் பண்ணி கண்டிப்பா இந்த கம்ப்ளைண்ட் ஒண்ணு இல்லாம ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துலயும் மாட்டிக்கிட்டு தான் இந்த பெண்களோட வாழ்க்கை சினிமால ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.